பன்னீர்செல்வத்துக்கு பச்சை கொடி காட்டுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? அதிமுகவில் நடப்பது என்ன? அதிமுகவில் இணைவதற்காக அமித்ஷா வழியாக கடைசி முயற்சியில் இறங்கியுள்ளார் ஓபிஎஸ். இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கலாமா என்பது குறித்து தென் மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் பழனிசாமி தனித்தனியே கருத்து கேட்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்த பலமான கூட்டணியை உருவாக்குவதற்காக தீவிர முயற்சி செய்து வருகிறது பாஜக. அதன் ஒரு பகுதியாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர பாஜக மட்டுமல்லாது பலரும் முயற்சி எடுத்தனர். இன்னும் எடுத்தும் வருகிறார்கள். இருந்த போதும் அவர்களை கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் சேர்க்க முடியாது என்பதில் பழனிசாமி பிடிவாதமாகவே இருக்கிறார். இந்த நிலையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பிறகு பழனிசாமியின் முடிவில் மாற்றம் தெரிய ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவை சந்தித்ததற்கு பிறகு ஓபிஎஸும் புதிய கட்சி தொடங்கும் எண்ணம் தனக்கு கிடையாது என்று வெளிப்படையாகவே சொன்னார். இதன் பின்னணியில் தங்களை மீண்டும் பழனிசாமி கட்சியில் சேர்த்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு ஓபிஎஸ் தரப்புக்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் தன்னை சந்தித்தது பற்றியும் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்தது பற்றியும் பழனிசாமியிடம் அமித்ஷாவும் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளிடம் ஓபிஎஸ் இணைப்பு தொடர்பாக தனித்தனியே ஆலோசனை நடத்தி இருக்கிறார் பழனிசாமி. இது குறித்து தென் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் நம்மிடம் பேசும்போது ஓபிஎஸ் இணைப்பு விஷயமாக பழனிசாமி பேசியது சற்றே மாற்றமாக தெரிகிறது. அதிமுக வெற்றி பெற்று பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்கள் தரப்பிலிருந்து அவருக்கு சில யோசனைகளை சொல்லியிருக்கிறோம். அப்போது சசிகலா, தினகரனை சேர்க்காவிட்டாலும் ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவரிடம் எங்களில் சிலர் தெரிவித்தோம். வழக்கமாக ஓபிஎஸ் பேச்சை எடுத்தாலே பேச்சை மாற்றும் பழனிசாமி தற்போது அவர் விஷயத்தில் மென்மையான போக்கை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்றார். முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஓபிஎஸ்க்கு பச்சை கொடி காட்டினாலும் ஒரு சிலர் அவருக்கு எதிர்ப்பும் தெரிவிப்பதாகவும் தெரிகிறது. பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. இது குறித்து நம்மிடம் பேசிய ஓபிஎஸ் தரப்பினர், அமித்ஷா ஓபிஎஸ் சந்திப்பின் முக்கிய நோக்கமே அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைப்பது குறித்து பேசதான். அமித்ஷாவும் பழனிசாமியிடம் பேசி முடிவெடுக்கலாம் என சொன்னதால் ஓபிஎஸ் அமைதியாக இருக்கிறார். ஆனால் பழனிசாமி தரப்பிலிருந்து இதுவரை எந்த ரியாக்ஷனும் வரவில்லை. அவர் நல்லதொரு முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஒருவேளை பழனிசாமி பழையபடியே அழுத்தமாக இருந்தால் தனக்கு தெரிந்த வழியை பார்க்க ஓபிஎஸும் தயாராக இருக்கிறார் என்றனர்.